நான் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவட்டார் வில்லேஜிலிருந்து பேசுகிறேன். இங்கு பால்வளைத்துறை அமைச்சர் மிஸ்டர் மனோஜ் தங்கராஜ் அவர்கள் சொந்த தொகுதியான பத்மநாபபுரத்தில் கல்லடி மாவட்டம் என்ற இடத்தில் சுமார் 3 கோடி ரூபாய் அளவில் தொடங்கப்பட்ட மினி ஸ்டேடியமானது கடந்த 2 வருடங்களாக வேலை ஒன்று நடைபெறாமல் சுமார் 3 கோடி ரூபாய் இதற்கு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட் செலவு செய்துள்ளது. இதுவரைக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சும்மாவே மண்ணை தோண்டி அப்படி போட்டு விட்டுருக்குறாங்க. இதில் பல கோடி ரூபாய்க்குள்ள மரங்கள் இருந்தது, காட்டு மரங்கள், அதாவது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான காட்டு மரங்கள் இங்கே அதிகமாக இருந்தது. அந்த மரங்களெல்லாம் வெட்டி என்ன பண்ணாங்கன்னு தெரியவில்லை. அதுக்கப்புறம் என்னென்னா, வருகின்ற 6ஆம் தேதி மாண்புமிகு துணை முதல்வர் உதயஸ்ரீ அவர்கள் இங்கே வர இருப்பதால் தற்பொழுது சின்ன அளவில் வேலைகள் செய்து விட்டுருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதுதான் நம்ம சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெறும் மோசமான நிலையில் காணப்படுகிற மினி ஸ்டேடியம். இந்த மினி ஸ்டேடியம் இந்த அளவில் 3 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த அளவில் இது மோசமாக பண்ணிருந்தால் பெரிய ஸ்டேடியம்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுவாங்களா என்ற ஒரு சந்தேகம் பொதுமக்கள் கேள்வி இருக்குது. ஏனென்றால் இந்த டெண்டர் போட்டு 270 நாளுக்குள்ளாடி வேலை ஸ்டார்ட் பண்ண என்று கூறியிருந்தார்கள். ஆனால் சுமார் 3 வருட காலம் ஆகியும் எந்த ஒரு ப்ராப்பரான வேலை நடைபெறவில்லை. ஜஸ்ட் ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராக்கு கூட ஒழுங்காக போடலை. ஏன்னா நாளைக்கு துணை முதல்வர் வர்றதுனால ஜஸ்ட் ஒரு ட்ராக் மட்டும் போட்டிருக்கிறாங்க. இல்லை வேறு எந்த ஒரு அடிப்படையான ஒரு வசதிகள் இந்த மினி ஸ்டேடியத்தில் செய்து தரவில்லை. ஸோ ஆகையால் மக்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் சரியான நபரை பத்மநாபபுரம் தொகுதியில் தேர்ந்தெடுத்து தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமைக்குமாறு பொதுமக்கள் சார்பாக மிகவும் வேண்டுகொள்கிறேன். நன்றி.